Day 3 of neck sewing challenge. நம்ம இன்றைக்கி இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு. ஸோ இதில் நம்ம ரைட் ஆன் ரைட் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோடய லைனிங்கோட ரைட் சைட். ஓகே, இது ராங் சைட். லைனிங் ப்ளைனாக தான் இருக்கும். ஸோ ரைட் ஆன் ரைட் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இது என்னோடய மெயின் ஃபேப்ரிக். இது ரைட் சைட் அண்ட் இது ராங் சைட். ஓகே, நம்ம இதை ப்ளேஸ் பண்ணும்போது ரைட் ஆன் ரைட் ப்ளேஸ் பண்ணிக்கணும். நீங்கள் லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கை அப்படியே ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணுறதா இருந்தால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இது மேலே நான் வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். பின் இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம். பெரிய சைஸில் ஸ்டிச் வச்சுட்டு ஸ்டிச் கொடுத்துட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பின் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 1/4 இன்ச்சில் நான் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ சென்டரில் இருக்க இந்த எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இதில் உள்ள எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லாஷ் கொடுக்கணும். அங்கங்கே ஒரு குட்டி குட்டி கட் கொடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த ஸ்லாஷை கொடுத்துக்கணும். ஸ்டிச் வரைக்கும் கட் கொடுக்கணும், பட் ஸ்டிச்சை கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களோட கட். இப்போ இந்த பின்ஸை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனிங்கை டர்ன் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இதை ஒரு புக் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த லைனிங்கோட எட்ஜில் ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கணும். இப்போ இதை அப்படியே உள்டா டர்ன் பண்ணிக்கலாம். டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு டர்ன் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட நெக் ரெடி. உங்களுக்கு 1/4 இன்ச்சில் இன்னொரு ஸ்டிச் கொடுக்கணுன்னாலும் இது மேலே கொடுத்துக்கலாம், இல்லை அப்படியே விட்டுருனாலும் அப்படியே விட்டுக்கலாம். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா தெரியும். இது ரொம்பவே நீட்டாக இருக்கும். டன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.